Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான குழம்பு. இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ஒரு ட்ரை பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆயிலெலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரா மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். சூடாக இருக்கும்போது நம்ம தொட்டோம்னா அது கிறிஸ்பியாக இருக்காது, பட் ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் குறக்குறான்னு தான் இருக்கும், ஆனால் இதுதான் நமக்கு அந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்மளோட கருவேப்பிலை பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது இருக்கட்டும். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்து செஞ்சுக்கலாம். ஆனால் அதிகமாக ஆட் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு இடிக்கல்ல 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாகவே கூட குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது மிளகு வாயில் கடிப்படும்போது சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம இடித்து போடும்போது ஈஸியாக குழம்போடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் நான் இடித்து போடுறேன். நீங்கள் முழுசாக கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகுலேயே கொஞ்சமாக உளுந்தும் சீரகமும் கலந்து வச்சுருப்பேன், அது நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சவொடனே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா சூடான பிறகு அது கூடவே இடித்து எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 15 பல் பூண்டு அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம வதக்கி விட்ட பிறகு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு 15 நம்பர் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஒரு கைப்பிடி அளவு. இதையும் நம்ம கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமே ஒன்று எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம். பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணுறோமே, இது வேண்டான்னா அது உங்கள் விருப்பம் தான். பட் வெங்காயத்தோட கருவேப்பிலை நீங்கள் இது போல் வதக்கும் போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கருகிடும், அப்புறம் கசக்கும் குழம்பு. அந்த டேஸ்ட்டும் இருக்காது, ஃப்ளேவரும் மாறிடும். பாருங்கள் இந்த க்ரீனிஷாக அப்படியே இருக்கும். ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மிக்ஸியில் கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே காரக்குழம்பு செய்யும்போது ஒரு இது போல் குழம்புகள் செய்யும்போது தக்காளி அதிகமாகவும் புளி குறைவும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே நாம் சம்மர் சீசன்லாம் காரக்குழம்புலாம் வைக்கும்போது தக்காளி அதிகமாகவும் புளி குறைவும் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளியோட புளிப்புத்தன்மையும் புளியோட புளிப்புத்தன்மையும் வேறு மாதிரி இருக்கும். அது தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சம்மரில் நிறைய பேருக்கு புளி சாப்பிட்டா சூடு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது போல் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆட் பண்ண வேண்டாம்னா 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது மிக்ஸ் பண்ண பிறகு இதோட மிக்சர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது குழம்பு மிளகாய் பொடி. இது நான் கண்டிப்பாக வர வீடியோஸில் லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக நாம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு
இல்லை தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி தான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலான 300 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1.5 டம்ளர் தண்ணி. ஏன்னா அது நல்லா நமக்கு கொதித்து சுண்டி வரும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். அதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி டோட்டலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நமக்கு திக்காக வந்தால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா கொதித்து வரணும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதித்து சுண்டி வரும். அப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்காக நான் 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சோறு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நமக்கு கூடுதலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோட இந்த ஸ்வீட்னஸ் சேர்ந்து எனக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி எடுத்து வச்சுக்க வெல்லம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் க்ளீனாக இருக்குன்னா அப்படியே கூட டேரெக்டாக 1 ஸ்பூன் வெல்லப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் அதோட கலரே எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அந்த ஃப்ளேவரும் அப்படி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான் போதும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உங்கள் நாக்கில் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்டியான குழம்பு. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முடி வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே தேவையான இரும்பு சத்து கருவேப்பிலை இருக்குது. அதே போல் பூண்டும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது. நமக்கு நிறைய வியாதிகளிலிருந்து ப்ரிவென்ட் பண்ண பூண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படியே கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கருவேப்பிலை பூண்டு எல்லாமே சாப்பிட்டா போல் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம இதை சர்வ் பண்ணும்போதே தெரியும். அதை பார்க்கும்போது அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.